ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டிடிபி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விரைவில் காலியாகக்கூடிய 6 ராஜ்யசபா சீட்டுகளை குறிவைத்து தமிழ்நாடு அரசியல் களம் அப்படின்றது சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதிமுக பொறுத்த வரைக்கும் பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை எப்படியாச்சும் தங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும், அதற்காக ராஜ்யசபா சீட்டு குறித்து அவங்கள சமரசம் பண்ணிடலாம் அப்படின்ற முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கியிருக்காரு. குறிப்பாக பாஜக மூலியமாக அதற்கான நகர்வுகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 4 சீட்டுகளில் யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுத்தா 2026 தேர்தலுக்கு நமக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அறிவாலயமும் ஒரு பக்கம் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காங்க. இதோட பின்னணி என்ன என்பது குறித்து இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். தமிழ்நாட்டிலிருந்து தேர்வான 6 ராஜ்யசபா உறுப்பினரோட பதவிக்காலம் அப்படின்றது வருகின்ற ஜூலை 24ஆம் தேதியோட அவர்களுடைய பதவிக்காலம் அப்படின்றது முடிவடைய இருக்கு. திமுக சார்பாக ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய MM அப்துல்லா, வில்சன், சண்முகம், அதிமுக சார்பாக ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய சந்திரசேகரன், பாமக சார்பாக இருக்கக்கூடிய அன்புமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இவங்க 6 பேர்த்தோட பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியோட முடிவடையுது. ஸோ அதனால ராஜ்யசபா எலெக்ஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நெக்ஸ்ட் மந்த் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரோட எண்ணிக்கையை வச்சு பார்க்குறப்ப திமுகவுக்கு 4 ராஜ்யசபா உறுப்பினர்கள் அவங்களால தேர்வு செய்ய முடியும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களால 2 ராஜ்யசபா உறுப்பினர்கள் அவங்களால தேர்வு செய்ய முடியும். ஒருவேளை திமுக ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும், ஒரு போட்டியை ஏற்படுத்தணும் அப்படின்னா 5ஆவதா ஒருத்தரை நிறுத்துறாங்க அப்படின்னா அதிமுக 2வது எம்பியை தேர்வு செய்யறதுக்கு அவங்களுக்கு OPS தரப்புல இருக்கக்கூடிய 4 MLAக்களோட சப்போர்ட்டும் பாமக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் மையப்படுத்தி தான் தமிழ்நாட்டு அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். திமுக பொறுத்தவரையும் அவங்களுக்கு 4 ராஜ்யசபா உறுப்பினர்கள் அவங்களுக்கு வேக்கண்டா இருக்க போகுது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா MM அப்துல்லா, வில்சன் ஆகிய 2 பேருக்கு மீண்டும் சீட்டு கொடுக்கலாம், மீண்டும் அவர்களை ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை யோசிக்கிறதாக சொல்லப்படுது. மீதி இருக்கக்கூடிய 2 இடம், அதாவது சண்முகத்தோட இடமும் வைகோ அவர்களோட இடத்துக்கு பதிலாக வேற யாரோ 2 பேர் நியமிக்கலாம் அப்படின்னு திமுக தலைமை யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல யார் யார் பேர்லாம் அடிபடுது அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு விஞ்ஞானி, மூத்த விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி அவரோட பேர் அடிபடுது. இதற்கு அடுத்தபடியாக பிரபல ஆசிரியராக, பத்திரிகை ஆசிரியராக இருக்கக்கூடிய அவருடைய பேரும் அடிபடுது அப்படின்ற மாதிரியான தகவல் நம்மளுக்கு அண்ணா அறிவாலயம் தரப்புல இருந்து கிடைக்குது. இதுல இன்னொரு பக்கம் திமுக தயவால ராஜ்யசபா எம்பியான வைகோ அவர்கள் மீண்டும் நம்மளுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா என்ன, அதுல என்ன தவறு இருக்கு, நம்மளும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமையிட்ட அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாம திமுகவை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 2026 தேர்தல் களத்தை மையப்படுத்தி ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுக்கான ஒரு யூகத்தையும் அவங்க அமைச்சிருக்காங்க. குறிப்பா சவுத்தன் பகுதியிலிருந்து யாரோ ஒருத்தருக்கு ராஜ்யசபா சீட் ஆகலாம், அப்படின்னா குங்கு மண்டலத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்திலையும் திமுக தளம் இருக்கிறதாக சொல்லப்படுது. இல்லைன்னா கட்சிக்காக நீண்ட காலம் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாரோ ஒருவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற வகையில அவங்கள ராஜ்யசபாக்கு நம்ம அனுப்பலாம் அப்படின்ற முடிவில் திமுக தலைமை இருக்கு. இதுல இன்னொரு பக்கம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப கமல்ஹாசன் அவர்களோட போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம், நான் வருகின்ற ராஜ்யசபா தேர்தலில் உங்களை ராஜ்யசபா MP ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கமல்ஹாசனுக்கு திமுக ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால கமல்ஹாசனுக்கு ஒரு இடத்த கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு ஆலோசனையில் திமுக தலைமை இருக்கு. இன்னொரு பக்கம் திமுகலே வரக்கூடிய குரல் என்னவாக இருக்கு அப்படின்னா, கமலுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் MLA ஆக்கிடலாம், வேற யாருக்கோ கட்சியிலே கட்சிக்காக வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் அண்ணா அறிவாலயத்துக்கு பல சஜஷன் போகுது. ஸோ திமுக தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார், இருக்கக்கூடிய அந்த 2 இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடுமையான போட்டி நிலவுவதாக திமுக வட்டாரங்கள் நமக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியாக அப்படியே நம்ம அதிமுகவுக்கு வருவோம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 2 ராஜ்யசபா எம்பிகளோட அந்த வேக்கண்ட் அப்படின்றது ஒரு கூட்டணி கட்சிகளுக்கானது அப்படின்றது தான் அதிகமாக பார்க்கப்படுது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, திமுக நம்ம வீழ்த்தணும் அப்படின்னா பாஜகவோட கூட்டணி வச்சாச்சு. அப்படி இருந்தாலும் இந்த கூட்டணியை வச்சு நம்மளால திமுக வீழ்த்த முடியாது அப்படின்றது எடப்பாடி K பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும். டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களும் இதில் கணக்கெல்லாம் போட்டு தான் அவர் வச்சிருப்பார். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இந்த பக்கம் கூட்டணிக்குள்ள
வந்தால் மட்டும்தான் அதிமுகவோட கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி பார்க்குறப்ப தேமுதிகக்கும் அதிமுகவுக்கும் சமீபத்தில் நடந்த அந்த கருத்து முரண்பாடு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒன்றாக தான் பார்க்கப்படுது. வெளிப்படையாகவே அதிமுகவோட பொதுச் செயலாளர் கூட எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து சொன்னார், நாங்கள் தேமுதிகவுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க எங்கேயுமே வந்து சைன் பண்ணலையே, எங்கேயுமே அக்ரிமெண்ட் தரலையே, அப்படின்றப்ப எந்த அடிப்படையில் வந்து ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க, அதெல்லாம் நாங்கள் அப்புறமா பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பிரஸ் மீட்லேயே பேசினாங்க. ஆனால் தேமுதிகவோட பொதுச் செயலாளர் கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக வரப்ப வந்து பேசப்பட்டது என்னவா இருந்துச்சு அப்படின்னா 5 மக்களவை தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து தரதா வந்து அதிமுக வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் நேரம் வரப்ப அதற்கான உண்மையை வந்து சொல்லுவோம், எடப்பாடி கே பழனிசாமி ஒரு வாக்குறுதி வந்து எங்களுக்கு கொடுத்திருந்தாரு, அதை நாங்கள் சமயம் வரப்ப சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக ஒரு பக்கம் வந்து முரண்டு பிடிக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பாமக பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியோட செயல் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுக தேர்தலில் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறாரு. அவருடைய பதவிக்காலம் வந்து ஜூலை 24 முடிவடைய போகுது. ஸோ அவரு வந்து தங்கள் பங்குக்கு எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மூலியமாக அதிமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை வந்து கொடுக்குறாரு. ஒருவேளை ராஜ்யசபா சீட்டு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னாலும் கூட நம்ம யாருக்கிட்ட போய் பேசுறது, பாமகவில் பொறுத்த வரைக்கும் தலைவர் ராமதாஸ் அவர்கள்ட்ட பேசுறதா அல்லது செயல் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் பேசுறதா அப்படின்ற குழப்பம் வந்து அதிமுக தலைமைக்கிட்டும் இருக்கு, பாஜக தலைமைக்கும் வந்து இருக்கு. ஸோ அந்த உட்கட்சி பிரச்சனையில வந்து இந்த ராஜ்யசபா சீட்டு குறித்து எப்படி பாமக முடிவெடுக்க போகுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. ஸோ இன்னொரு பக்கம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைமை வந்து மும்முரமாக காய்கள் வந்து நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாமலைக்கு ராஜ்யசபா சீட்டு தரத்துக்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒத்துக்குவாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கு. ஸோ தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய 4 சீட்டில் யாருக்கு வந்து சீட்டு கொடுக்கறது, கட்சிக்காரங்க எல்லாரும் வந்து ஹாப்பி ஆகிற மாதிரி ஒரு முடிவை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை ஒரு பக்கம் வந்து மும்முரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக பொறுத்த வரைக்கும் 2026 கூட்டணிக்கே இருக்கக்கூடிய இந்த 2 ராஜ்யசபா சீட்டை யாருக்கு கொடுக்குறோன்றதை பொறுத்து தான் முடிவாகும் அப்படின்னால எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் ரொம்ப மும்முரமாக யோசித்து வருகிறார். ஸோ இதெல்லாம் வச்சு தான் தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.